கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நாம பயன்படுத்த தவறுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிரிப்பு. இல்லையா? ஸ்மைலிங் ஃபேஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தையா இருக்கும்போது நம்ம 0 ஏஜ்ல இருந்து இப்ப என்ன ஏஜ் இருக்கீங்களோ, அது வரைக்கும் ஒரு கிராஃப் போடுங்களேன். நம்ம ஒரு சிரிச்ச முகத்தோட எவ்வளவு நாள் இருந்திருக்கோம். ஒரு மகிழ்ச்சியோட எவ்வளவு நாள் இருந்திருக்கும். இப்ப குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது அந்த குழந்தைங்க. அதுதான் ஆனந்தமான நிலை. இல்லையா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் கான்செப்டே. நாம எல்லா வேலையும் செய்யற எல்லா விஷயமே எதுக்குன்னு பார்த்தா, ஒண்ணே ஒண்ணுதான், சந்தோஷமா இருக்கிறது தான். இல்லையா? சோ, அந்த சந்தோஷமா இருக்கிற அந்த சிரிப்புங்கிறது நம்ம குழந்தையிலேருந்து நம்ம வளரும்போது, அது அதிகரிச்சுட்டே வந்திருக்கணும் ஆக்சுவலா பார்த்தா. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு குழந்தையிலேருந்து ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா, இப்ப இருக்க ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு கிராஃப் போட்டீங்கன்னா, குறைஞ்சிட்டே வந்திருக்கா, இல்ல கூடிக்கிட்டே வந்திருக்கான்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். நாம இந்த குழந்தைங்கள சிரிப்போட பார்க்கும்போது நமக்கே உள்ள மகிழ்ச்சியா இருக்கும். ஜெனரலாவே டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட இருக்காங்க இல்லையா? இப்ப டீச்சர்ஸ் மட்டும் இல்ல. எந்த வேலையா வேணா இருக்கட்டும். ஒரு சின்ன வேலையிலேருந்து ஒரு பெரிய வேலை, ஒரு சிஇஓ வேலை வரைக்கும் கூட இருக்கட்டும். ஆனா, அந்த நபர் எப்படி அத சிரிச்ச முகத்தோட அவங்க வேலை செய்றாங்க அப்படிங்கிறது, சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். இப்போ ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு உணவு பரிமாற ஒரு ஹோட்டலுக்கு போறோம். ஒரு உணவு பரிமாறுறாங்க. அவங்க சிரிச்ச முகத்தோட பரிமாறும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இத நம்ம சாதாரணமா படங்கள்லயே பார்க்கலாம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு சாங் பாடியிருப்பாரு. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிரிப்பு அப்படின்னு ஒண்ணும் இல்ல. சிரிப்பு என்.எஸ். கிருஷ்ணன் சாங்ன்னு டைப் பண்ணி பாருங்க. சிரிப்ப பத்தி அவ்வளவு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்ட நீங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ள யாரா இருந்தாலும் சிரிச்சுருவோம் நம்ம. சிரிப்புக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? இவ்வளவு விதமான சிரிப்பு இருக்கான்னே நம்மளுக்கு ஒரு பெரிய வியப்பே இருக்கும். இத நமக்கு ரொம்ப சிம்பிளா உதாரணமா பார்க்கணும்னா, இன்னொரு படம் ஆ வசூல் ராஜா எம்பிபிஎஸ். கமல் சார் நடிச்ச படம் இருக்கு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிப்புடி வைத்தியம்னு ஒண்ணு பண்ணுவாரு. அந்த அந்த ஃப்ளோர கிளீன் பண்ற ஒரு பெரியவர், ஆ ரொம்ப கடுகடுன்னு தான் அந்த வேலைய செய்வார். அந்த நேரங்கள்ல அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் கமல் போய் பேசினதுக்கு அப்புறம், கமல் போய் அவர மாத்துனதுக்கு அப்புறம், அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலைய செய்யும்போது, அதனுடைய தன்மையே டோட்டலா மாறிடும். இல்லையா? சிரிப்புக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு. அது அந்த சிரிப்பு முகத்தோட நம்ம எந்த வேலைய செஞ்சாலும், எந்த விஷயத்த செஞ்சாலும், அது அற்புதமான விளைவை ஏற்படுத்தும். ஸோ, நாம எல்லாரும் எந்த வேலையா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட செய்வோம். வாழ்த்துக்கள்.